திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். மேலும் திரளான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து 5 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனமும் செய்தனர். தைப்பூசத்தை ஒட்டி திருத்தணி முருகன் கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் வீதி உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச திருநாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த வள்ளி தெய்வானை உடனுறை கந்தசுவாமி கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலையில் பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பால்குடம் எடுத்தும் மொட்டையடித்தும் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றி வந்தனர். இரவில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தெப்பக்குளத்தில் கற்பூரம் ஏந்தி வழிபாடு செய்தனர். திருப்பத்தூரில் நடைபெற்ற பழங்குடியின மக்களின் தாமரை எழுச்சி மாநில மாநாட்டில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாஜகவின் பழங்குடியினர் அணி சார்பில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பாரம்பரிய நடனமும் தலையில் தேங்காய் உடைத்து வேண்டுதல் நிறைவேற்றும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு உரையாற்றினார். மாநாட்டு வளாகம் முழுவதும் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள் களை கட்டின. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தெப்பக்குளத்தில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பகலில் பாரம்பரிய முறைப்படி தெப்பத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இதில் சுவாமியும் அம்மனும் 2 முறை தெப்பத்தில் வலம் வந்தனர். இரவில் பௌர்ணமி வெளிச்சத்தில் மின்னொளியில் ஜொலித்த தெப்பத்தேரில் சுவாமிகள் உலா வந்த காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தைப்பூசத்தை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சுவாமி தரிசனம் செய்தார். ரோப்கார் மூலம் மலைக்கோவிலுக்கு சென்றவர் வரிசையில் நின்று முருகனை தரிசித்தார். தை மாத பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் லட்சக்கணக்கானோர் கிரிவலம் மேற்கொண்டனர். தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் கிரிவலம் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச தெப்ப திருவிழாவை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் லட்சுமண தீர்த்தத்தில் சுவாமி அம்பாளுக்கு தீர்த்தவாரி உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து லட்சுமண தீர்த்தத்தில் உள்ள தெப்ப மண்டபத்தில் சுவாமி அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி 11 முறை வலம் வந்து தீர்த்தவாரி நடைபெற்றது. தீபாராதனைக்கு பின் சுவாமி அம்பாள் வீதி ஊர்வலம் வந்து கோவிலுக்கு திரும்பினர். ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு சீர் வழங்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை ஒட்டி சமயபுரம் மாரியம்மன் தைப்பூசத்தன்று பல்லக்கில் புறப்பட்டு ஸ்ரீரங்கம் அருகே உள்ள கொள்ளிடம் வடகாவிரியில் தீர்த்தவாரி கண்டருளிய பின் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
பின்னர் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவில் சார்பில் வழங்கப்பட்ட சீர்வரிசை மற்றும் பட்டுப்புடவை அணிந்து சமயபுரம் மாரியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். துருக்கியில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். துருக்கியின் டெக்ரிடாக் நகரிலிருந்து அந்தாலியா நோக்கி சென்ற அந்த பேருந்து திடீரென சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. இதில் பேருந்திலிருந்த 9 பேர் உயிரிழந்த நிலையில் 34 பேர் பலத்த காயமடைந்தனர். சம்பவ இடத்தை பார்வையிட்ட அந்தாலியா மாகாண ஆளுநர் ஹலூசி சஹென் மழை பெய்ததால் சாலை ஈரமாகி சறுக்கியதால் பேருந்து விபத்திற்கு உள்ளானதாக கூறினார். இட்டலியின் வெனிஸ் நகரில் படகு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. நடப்பாண்டு குளிர்கால ஒலிம்பிக் போட்டி இட்டலியில் நடைபெறுவதால் அதன் சின்னத்தை படகில் பொருத்தி விதவிதமாக உடையணிந்து போட்டியில் பங்கேற்றவர்கள் துடுப்பை போட்டு படகை செலுத்தினர். கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை குறிக்கும் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி 40 நாட்களுக்கு தவக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு இந்த படகு திருவிழா வெனிஸில் 100 ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நிலவும் கடும் குளிரால் பால்டிக் கடல் உறைந்தது. இதனால் உறைந்து போன கடலின் மேற்பரப்பில் சுற்றுலா பயணிகள் கூடி ஸ்கேட்டிங் செய்து அசத்தினர். செக் குடியரசில் அமைச்சர் ஒருவரை நியமிக்க மறுப்பு தெரிவிக்கும் அதிபர் பீட்டர் பவெலுக்கு ஆதரவாக பொதுமக்கள் அணி திரண்டனர். செக் குடியரசு ஆட்சியில் சுற்றுச்சூழல் அமைச்சராக பிலிப் டியூரெக் என்பவரை நியமிக்க அரசு பரிந்துரை செய்தது. ஆனால் பிலிப் டியூரெக் ஹிட்லரின் நாசிச கொள்கையை ஆதரிப்பவர் என்பதால் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க அதிபர் பீட்டர் பவெல் மறுப்பு தெரிவித்தார். இதனை வரவேற்று நாடு முழுவதும் பொதுமக்கள் வீதியில் திரண்டு தேசிய கொடியை கையில் ஏந்தி அதிபருக்கு பாராட்டு தெரிவித்தனர். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள அதிவேக ரயில் வழித்தடங்கள் தென்னிந்தியாவின் போக்குவரத்தில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நகரங்களான சென்னை, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகியவற்றை இணைப்பதன் மூலம் தென்னிந்தியாவின் ஜிடிபி கணிசமாக உயரும் என்றும் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் தலைமையில் ஐவர் குழு சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் ஆலோசனை நடத்தினர். இதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் சூரஜ் ஹெக்டே, நிவேதிக் ஆல்வா மற்றும் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 3 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனையில் தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு மற்றும் பிரச்சாரம் நடைமுறை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது.